ரவீந்திரன் சார் வணக்கம். வணக்கம் சார். ரவீந்திரன் சார் வணக்கம் சார். 18 மார்ச் 2025 சார், 2 நாளைக்கு முன்னால லோக்சபால கேள்வி எண் வந்து பார்த்தீங்கன்னா 2804 2804. கேள்வி கேட்ட ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் அவினாஷ் ரெட்டி. கேட்ட கேள்வி என்னன்னா டபுளிங் ஆஃப் ஃபார்ம் இன்கம், விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமானம் குறித்த கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. அதுக்கு வந்து அரசாங்கம் பதில் கொடுத்துருக்குது சார். எத்தனை வகையான திட்டங்களின் மூலமாக இந்த டாக்குமெண்ட் போட வேண்டாம், எத்தனை வகையான திட்டங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம், இந்த டாக்குமெண்ட் வேண்டாம், உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 28 வகையான திட்டங்கள் சார். அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியிலிருந்து 28வது நிதியாக இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருப்பது நேஷனல் பேம்பு மிஷன் வரை எவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது சார். இந்தியன் கவுன்சில் ஆன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR அதனுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஒரு 75,000 ஃபார்மர்ஸ்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கணக்கிட்டு கவர்மெண்ட் சொல்லுது நேஷனல் சாம்பிள் சர்வே 77வது. கரெக்டா சார்? நேஷனல் சாம்பிள் சர்வே, நேஷனல் சாம்பிள் சர்வேனுடைய 77வது ரவுண்டின் படி எடுக்கப்பட்ட கணக்கின்படி எவ்வளவு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க? 10,218 ரூபாய் சார், அகில இந்திய அளவில். அதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னன்னா கடைசியாக வந்து ஒரு காலம் போட்டு ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2023-24 வருமானமாக அவங்க கொடுத்துருக்காங்க. 11-12 காலகட்டத்தில் ரூரல்ல 1,430 ரூபாய், அதாவது மந்த்லி பர் கேப்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுக்குறாங்க. மாதத்திற்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய தொகையாக சொல்றாங்க. ரூரல்ல 1,430 ரூபாயாக இருந்த விவசாயிகளுடைய செலவு கணக்கு இந்த 23-24 4,122 ரூபாயாக மாறி இருக்கு. அர்பன்ல வந்து 6,996 மாறி இருக்கு அப்படின்ட்டு. என்ன சார், கரெக்ட் தானே சார்? சார் நீங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. இந்த பேப்பர்லாம் இந்தியாவினுடைய லோக்சபால கொடுக்கப்பட்ட பேப்பர், ஏதோ நான் ஏதோ போற சொல்றேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. விவாதத்துக்கு தான் பேசுறோம். உண்மைதான். ஆமாமா சார், நான் நகை கடன் குறித்து கேட்கிறேன் சார். நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து நகை கடன், நகையை அடமானம் வைத்தும் விவசாயம் செய்கிறார்கள். ரிசர்வ் வங்கியினுடைய இந்த புதிய ரூல் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்லிமெண்டோட இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு எதை எடுத்து காட்டுகிறது? 17ஆம் தேதி வந்த வாராக்கடன் கணக்கு, 18ஆம் தேதி சொல்லப்பட்ட உங்களுடைய வருமானம், ரிசர்வ் வங்கியினுடைய அந்த புதிய விதிகள், மூணையும் எனக்கு கலந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கண்ட 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரிசர்வ் வங்கி, இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க அனைத்து வங்கிகளுக்கு. யார் யாருக்கு அனுப்புறாங்கன்னா அனைத்து ஆல் கமர்ஷியல் பேங்க் இன்க்ளூடிங் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், பேமெண்ட் பேங்க். அடுத்தது அனைத்து தொடக்க கூட்டுறவு வேளாண் வங்கிகள். சரி. அடுத்தது வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள். ஓகே. இவை அனைத்திற்குமே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது நாள் வரை நகையை வைத்து அடமானம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் பல தவறுகள் நடந்திருக்கிறது. வட்டியை மட்டுமே கட்டி அசலை கட்டாமல் கணக்கை புதுப்பித்துக் கொள்கிற நடைமுறையால் இந்த வங்கிகள் இனி தவறு செய்வதாக கருதுகிறோம். எனவே இந்த 1/1/2025 முதல் அனைத்து நகை கடன்களும் அசல் மற்றும் வட்டியை சேர்த்து செலுத்தி நகையை மீட்டு மறுதினம்தான் நீங்கள் நகையை அடமானம் வைக்கலாம். ஆக மீட்கிற பொழுது அசலையும் வட்டியையும் சேர்த்து கட்டி வெளியே கொண்டு வர வேண்டும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும். ஆனா அதுல அவங்க சொல்ற காரணம், நகை அடகு வைப்பதில் பல ஒழுங்கற்ற நடைமுறைகள் இருந்தது. தங்க நகைகளை கடன்களை ஆதாரமாக கொண்டு மதிப்பீடு செய்யற போது மூன்றாவதாக இருக்கக்கூடிய நகை மதிப்பாட்டாளரை பயன்படுத்துகிற பொழுது அவர் நகையினுடைய மதிப்பை குறைத்தே மதிப்பிட்டிருக்கிறார்.
அடுத்தது வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தங்கத்தை மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். தங்க நகை கடன்களை இறுதி செய்வதில் கண்காணிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் நகையை ஏலம் விடுகிற பொழுது வாடிக்கையாளர்கள் தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நகை கடனை கண்காணிப்பதிலே பல பலவீனங்கள் இருக்கிறது. எடைகளை தவறாக கூறுவதால் மிகப்பெரிய அளவிலே தவறுகள் நடந்திருப்பதாகவும் நாங்கள் கருதுகிறோம். இது போன்ற காரணங்களை சொல்லி நீங்கள் நகை கடன்களை மீட்குகிற பொழுது வட்டியை மட்டும் செலுத்தி கணக்கை புதுப்பித்துக் கொள்ள முடியாது, மாறாக அசலையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே விவசாயிகளிடத்திலிருந்து நகையை ஒட்டுமொத்தமாக புடுங்குவதற்கான ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 1/1/2025 பிறகு இந்த நகை கடன் குறித்த அறிவிப்பு வந்த பிறகு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க, வங்கிகளில் இது சார்ந்த ஏதேனும் தவறு நடந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டால் வங்கியாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நடைமுறை சுற்றறிக்கை வருவதற்கு முன்பதாக ஒரு நகையை ஒரு விவசாயியோ இல்ல பொதுமக்களோ யாரோ ஒரு நபர் வாடிக்கையாளர் அடமானம் செய்கிற பொழுது நகை அடமானம் வைத்த தேதியிலிருந்து 11 மாதங்கள் கழித்து அந்த நகைக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் வங்கியினுடைய விதி. நகையினுடைய கால அவகாசம் முடிஞ்சு போச்சு, வட்டியை கட்டுங்க, நகையை மீட்டுக்குங்க, வட்டியும் அசலும் சேர்த்து நகையினுடைய மதிப்பை விட கூடுதலாகி விட்டது, இது போலலாம் அறிவிப்பு கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனால் 11 மாதங்களுக்கு முன்னதாகவே நகை ஏலம் விட்டதை போல வங்கியாளர்கள் நகைகளை அபகரித்துக் கொண்ட சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது. சரி, எங்களால் இதை கட்டுப்படுத்தவே முடியல. சரி, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. பல வழக்குகள் காவல்துறையிலே நிலுவையில் இருக்கிறது. சரி, வங்கியாளர்கள் செய்த தவறினால் நிறைய விவசாயிகள் நகைகளை பறிகொடுத்து விட்டு நிற்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு நகையினுடைய ஏலம் விட்ட காலகட்டத்தில் அடகு வைத்து அசல் பெற்ற அசலும் மற்றும் வட்டியை சேர்த்து 3 மடங்கு அளவிற்கு கூடுதலாக தொகை கிடைக்கிற பொழுது அந்த வங்கிக்கு சேர வேண்டிய அட்டியும் வசலையும் எடுத்துக்கொண்டு மீத தொகை வங்கி கணக்கில் வரை வைக்கிறார்கள். ஒரு மிக மோசமான நடவடிக்கையை வங்கிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் என்னன்னா, பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்த வகையில வாரா கடனா இருந்த நிலையில கடந்த ஆண்டுகள்ல 2016-17 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாயில வாரா கடன் இருந்த பொழுது அவர்களுடைய கடன் கொடுத்து வாராமல் போன கடனை சரி செய்வதற்காக யாரெல்லாம் வங்கியிலே கணக்கு வைத்திருக்கிறீர்களோ அந்த கணக்கு வைத்திருக்கிறவர்கள் குறைந்தபட்ச சேமிப்பு நிதியை வைத்திருக்க வேண்டும். அப்படி அந்த சேமிப்பு நிதியிலிருந்து குறையுமே ஆனால் அதற்கு அபராதம் விதிப்போம் என்று ஒரு விதியை கொண்டு வந்து அந்த அபராதத்தை விதித்து அபராதத்தின் வாயிலாக ஒவ்வொரு வங்கிகளும் 11,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டி தன்னுடைய நட்டத்தை ஈடுபடுத்திக் கொண்டார்களே, அதுபோல இந்த விவசாயிகளிடத்துல இருக்கக்கூடிய நகைகளையும் பொதுமக்கள் இருக்கிற நகைகளையும் அடித்து பிடுங்குவதற்கான நடைமுறையை மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய நடைமுறை உருவாக்கி இருக்கிறார். புரியுது. அடுத்ததாக நீங்க பார்லிமெண்ட்ல சொன்ன கேள்வி பதிலுக்கு வந்துடுறோம். ஒரு 75,000 விவசாயிகள்கிட்ட சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்க. 77வது முறையான சாம்பிள் சர்வே எடுத்தது யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இவங்க வந்து விவசாய ஆராய்ச்சி கவுன்சில். இவங்க மொத்தம் 28 வகையான உதவிகள்னு சொல்றாங்க. அதாவது சப்மிஷன் அப்படின்னா உதவி இயக்கம், மிஷின்னா என்ன இயக்கம், இது ஸ்கீம்னா என்ன திட்டம், இயக்கம்னா என்ன திட்டம்னா என்ன மிஷின்னா என்ன எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திட்டங்களின் வாயிலாக இயக்கங்களின் வாயிலாக விவசாயிகளுக்கு நாங்கள் உதவி செய்தோம் சொல்றாங்க. நாங்க கேட்கறது திட்டங்களின் வாயிலாக ஊக்கப்படுத்த முடியுமே தவிர உதவி செய்ய முடியாது. காரணம், நீங்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களின் வாயிலாக நாங்கள் ஊக்கம் பெற்று சாகுபடி செய்து உரிய மகசூலை பெற்று அந்த மகசூலின் அடிப்படையில் விற்பனைக்கு பிறகுதான் நாங்கள் உதவியாக கருத முடியும், வருமானம் பெற முடியும். நாங்கள் ஏற்கனவே விளைவித்த பொருளுக்கு விற்பனை செய்வதிலே நட்டமடைந்திருக்கிறோம். இப்ப நீங்க இந்த உதவிகளால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கிராம பகுதியில்
2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட 68வது ஆய்வுல 1430, 2023-24 4112 சொல்லியிருக்கீங்க. ஆனா சராசரியா 10,218 18-19 நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மாத சராசரி வருமானம் 11,928 நம்ம நிறைய பேசியிருக்கோம். அடுத்தது அர்பன்ல 2011-12 2,630 ரூபாய் வருமானம் வருது. இப்போ 23-24 6,996 ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ரூரல்னா கிராமப்புறம், அர்பன்னா நகர்ப்புறம். நகர்ப்புறத்தில் ஏதேனும் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறானா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, நானே நானே இந்த இடத்தை நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னா இந்த சர்வே வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி தான் இதை எடுக்கிறாங்க. இந்த முதல்ல அக்கார்டிங் டு தி சர்வேஸ் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் மந்த்லி இன்கம் பர் அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்கக்கூடிய வரிகள் வர ஓகே. ஆனால் அடுத்த வரி வரும்போது அவங்க அந்த அக்ரிகல்ச்சரல்னு சொல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து விவசாயிகளுக்கும் பொருந்துமா இல்லை பொதுவாக சொல்லியிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. சார், பொதுவானவங்களுக்கு 28 திட்டங்கள் பயன்படாத. ஓகே, புரியுது சார், புரியுது. ஓகே, நீங்க விவசாயிகளுக்கு மட்டும் தான் திட்டத்தை கொடுக்குறீங்க. ஓகே, புரியுது சார், புரியுது. விவசாயிகளுக்கு மட்டும் தான் அந்த 28 திட்டத்தை கொடுத்துட்டு 77,000 விவசாயிகள்ட்ட நீங்க வந்து சாம்பிள் சர்வே எடுத்துட்டு நீங்க அர்பன்லயும் விவசாயிகள் இருக்கான்னு சொல்றீங்களே. அர்பன் பகுதியில நகர்ப்புறத்துல 1 ஏக்கர் நிலம் கூட இன்று விவசாயம் செய்யாத நிலங்கள் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஓகே சார். நீங்க நகர்ப்புற வளர்ச்சிக்காக கிராமப்புறத்திலையும் நீங்க சேர்த்து அந்த கிராமப்புறத்தில் உள்ள நிலங்களை எல்லாம் மனைகளாக்கி நீங்க வீடு கட்டி அதெல்லாம் நகர்ப்புறமாக்கிட்டீங்க, சாலை வசதி உருவாக்கிட்டீங்க. அதையெல்லாம் நகர்ப்புறமாக்கின பிறகு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றீங்களே, நகர்ப்புறத்துல எத்தனை விவசாயிகள் இருக்காங்க, உடனே என்ன தரவு இருக்கு? சரி, ஓகே சார், ஓகே, நான் பேசலாம். ஒரே 1 ஏக்கர் கூட சாகுபடி செய்ய முடியாத நிலையில் ஒரு விவசாயிகளுடைய வருமானம் 2,630 இருந்து கடந்த 11 ஆண்டுகள்ல 6,996 உயர்ந்ததுடைய காரணம் என்ன, எந்த வகையில் உயருங்கிறத மத்திய அரசு தான் தெளிவுபடுத்தணும். ஓகே சார், பேசலாம் சார். நம்ம ரவீந்திரன் சார் வணக்கம். 2 கெஸ்ட் காட்டிடுங்க, அவர் ஆடியோ வீடியோ கிளியரா இல்லைன்னா. ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே ரவீந்திரன் சார், இப்போ இந்த ரிசர்வ் வங்கியினுடைய இந்த புதிய விதிகளால் அக்ரிகல்ச்சர் தொடர்பாக நகை அடகு வச்சு கடன் வாங்குகிறவர்களுக்கு கூடுதலான பாதிப்புகள் வரக்கூடிய காலத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? சார், அவங்களும் பருத வச்சு போயிருக்கிறான் சார். சொத்துக்களை பத்திரங்களை கொண்டு வச்சு யாரையாவது பணம் வாங்கி எப்படியாவது நகையை நிறுத்த முடியாமல் பாக்குறாங்க. ஆடியோ ஷிஃப்ட் பண்ணுங்கப்பா. அதாவது அடிமாட்டு வரைக்கும், அதாவது தான் இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்களை அடமானம் போட்டு அந்த அடமானத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நகையை மீட்க முடியுமா? மிகப்பெரிய விவசாயிகள் பெரிய பாதிப்புல இருக்காங்க. ஓகே, இதுல உண்மை என்னன்னா, கடந்த காலங்கள்ல இப்ப கூட அந்த விளம்பரம் தொலைக்காட்சியில விளம்பரங்கள் வருது. உங்க நகையை விற்க வேண்டுமா, இந்த நிறுவனத்தை போங்கன்னு சொல்லுது. இப்ப அந்த விளம்பரத்துக்கு பதிலா மரியாதைக்குரிய மாநிலத்துக்கு நிதியமைச்சர்கள் விளம்பரம் முக்காம இந்த தகவலை கொடுத்தாங்க. இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் அடகு வைக்க வித்துருங்கட்டாங்க. இதுதான் இப்ப நிலைமை. விவசாயிகள், அடகு வைத்த விவசாயிகள் நகையை மீட்க முடியுமா எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள், பரிதவிப்பில் இருக்கிறார்கள். நீங்க அந்த ஒரு நாளைக்கு நீங்க தேவையான பணத்தை புரட்டுறதுக்கு அவன் பண்ற பாடு தன்னுடைய சொத்துக்களை அடமான வைக்க வேண்டியிருக்கு. இப்ப சொத்துக்களை மீட்கிறதுக்கு தகவல் தர வேணும். ஒரு மிகப்பெரிய நிதி சுமையில் இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க மத்திய அரசை கேட்கறது, அதாவது கடன் தள்ளுபடி சலுகைங்கிறது 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற போதுதான். அப்போ இந்த அறிவிப்பு வந்து 61,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு மாதத்துல 11,000 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சு அப்படின்னு மொத்தம் 72,000 கோடி ரூபாய் கடன் சொன்னாங்க. அந்த அடிப்படையில நாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வாங்கின தகவல்கள் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை 86,528 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி ஆகி இருக்கிறது. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை 5,49,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி ஆயிருக்கிறது. தற்பொழுது 16,00,000
14,35,00,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியாகிறது. ஓகே எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய மாட்டீங்க, எங்களுடைய நகை கடனுக்கு சலுகை கொடுக்க மாட்டீங்க, நாங்க 33 பைசா சலுகை அனுபவிக்க கூடாது, பயிர்க்கடன் வாங்கினால் உரிய காலத்தில் கட்டவில்லை என்றால் அதற்கு சலுகை கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 16,35,000 கோடி ரூபாய் சலுகை யாருக்காக? ஓகே 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 சரி, புரிஞ்சுச்சு. நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க இந்த 18ஆம் தேதி எங்களுடைய வருவாய் உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. இதே 11ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதியில கேள்வி எண் 1378ல ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கடன் இருக்கிறது, நீளமுடியா கடன் இருக்கிறது சுமை. அந்த வகையில 1,06,553 ரூபாய் தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது கடன் இருக்குன்னு சொல்றீங்க. சரிங்க சார். தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது கடன் இருக்கிற பொழுது ஒரு மாத வருமானம் 100 நீங்க 4,122 அர்பன்ல 6,996. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நேர்மையான அரசாங்கமா? ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்களா? ஏதோ கையில கிடைச்ச ஏதோ போல இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது போக போக ஜனநாயக ஆட்சிக்கு சக்தி அல்ல. விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுவார்கள். தயவு செய்து தமிழக அரசு அனைத்து மாநில அரசுகளும் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை வேண்டும். இது கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார்.